கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது என்பதா. கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது என்பதா. பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜெபம் பண்ணுறதுக்கு முன்பாக சுதித்து அவ்விதமாக ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஆவியினால் நிரம்பி தேவனை பாட வேண்டும், கீர்த்தனம் செய்ய வேண்டும், ஞானப்பாட்டினாலும் கீர்த்தனையினாலும் தேவனை சுதிக்க வேண்டும், சோத்தரிக்க வேண்டும் என்று புதிய ஏற்பாட்டிலே மிகவும் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. ஜபத்தை பற்றிய காரியம் மிகவும் ஏராளமாக இருக்கிறது. இங்கத்தில் வாசித்தம் துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு சிருஷ்டியானது சிருஷ்டிகரை சுதிக்கும் பொழுது சிருஷ்டிகரை போல் வளர்ச்சி அடைகிறது. அதாவது சிருஷ்டிகளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறது. மனிதனுக்கு பாவ சிந்தனையும் பல கேடுகளும் உண்டாகிறதுக்கு காரணம் என்னென்றால் தேவனை சுதிக்காததினால்தான் காரணம். வாசிங்க ரோமர்கள் நிருபம் 1 அதிகாரம் வசனம் 20-21, விசேஷமாக 21வது வசனம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். தேவனுடைய பரிசுத்த உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. போதும். தேவனுடைய பரிசுத்த நாம சிந்தனையினாலே வீணரானார்கள், அவருடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லி மூடர்களாக இவ்விதமாக அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மிருகங்கள், பறவைகள், மனிதர்கள் ரூபங்களுக்கு ஒப்பாக்கி இது நிமித்தம் தேவன் அவர்களே பாவத்திற்கு ஒப்பு கொடுத்தார் என்று 32 வகை பாவங்கள் கீழே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது யாருக்கு வீணான சிந்தை உண்டாகிறது? வசனம் 21. அவர்கள் தேவனை அறிந்தும் அவை தேவனென்று மகிழ்ந்தான் சோத்தரியாமலும் இருக்கிறதுனால தங்கள் சிந்தனைகளை வீணராகி உணர்வுகளுடைய இருதயம் இருளடைந்தது. வெளிச்சம் உண்டாகணும் என்றால் தேவனை சுதிக்க வேண்டும். நல்லெண்ணங்கள் உண்டாகும் என்றால் தேவனை சோத்தரித்து கொண்டே இருக்க வேண்டும். தெய்வீக பிரசன்னம் உண்டாக வேண்டும் என்றால் ஆத்மாவிலே தேவாவியில் நிரம்பி, அதாவது ஆவியில் நிரம்பி ஆத்மாவில் நிரம்பி சரீரத்தை ஆட்கொள்ள வேண்டும் என்றால் தேவனை சுதிக்க வேண்டும். நான் ஜெபம் பண்ணுறது எப்படி தெரியுமா? கர்த்தரை சோத்தரிப்பேன். முதல்ல இறைவனை உணர்கிறது, தேவனை சுதிக்கிறது, இயேசுவின் ரத்தம் சுத்திகரிக்கிறது, கீழே மேலே எங்கே எல்லா அசுத்தாவியில் அகற்றுறது, அடுத்தபடியாக உள்ளே அசுத்தத்தை நீக்குகிறது, இயேசுவின் ரத்தம் சொல்லி சுத்திகரிக்கிறது. இப்போ உள்ளே பிரவேசிக்கிறேன். அது வரைக்கும் பதில் அளிப்பார். துதிப்பதினால் என்ன? நமக்கு மேன்மையான பொருளை, மேன்மையானவர்களை, நமக்கு உயர்ந்தவரை, உன்னதமானவரை சுதிக்கிறோம். நம்முடைய அப்பாவை கனம் பண்ணுகிறோம், சுதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். அவருக்கு முன்பாக பயப்படுகிறோம், அன்புள்ளவர்களாக இருக்கிறோம். பயம் என்றால் அது ஒரு தெய்வீக பயம். பயந்து நடுங்கிற முஸ்லீம்கள் சொல்கிற மாதிரி இல்லை. அல்லாவுக்கு பயப்படணுங்கிறது தான் அவங்களுடைய முதல் அடிப்படை. அல்லாவுக்கு அவர்களுக்கு அன்போ உறவோ ஒன்றும் கிடையாது. நாம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அங்கு நெருங்குகிறோம். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 5,000 பேர் உண்டாயிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது ஜெபம் என்று சொல்கிறதுல நிறைய பட்டியல் இருக்குது. இப்போ நம்ம துதிக்கு வருவோம். துதி நமக்கு மேன்மையானவரை, உயர்ந்தவரை, நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனை, அல்லது என்ன சொல்கிறது, ஆவிகளின் பிதாவே, ஜோதிகளின் பிதாவே நாம் துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். அவர் நம்முடைய ஆவினாலே மறுபிறப்படை செய்து நம்முடைய பிள்ளைகளாக நம்மை அங்கீகரித்து கொண்டார், இயேசு விசுவாசி ஏற்றுக்கொண்டதினாலே. 5வது, துதிப்பதினாலே சத்துருக்கு விலகி ரட்சிக்கப்படுகிறோம். இதை குறித்து நாம் யோசுவா 6:20 வாசிக்கிறோம். அவர்கள் சுதித்த எக்காலம் ஊதி ஆர்ப்பரித்த போது அந்த எரிகோனுடைய மதில்கள் இடிந்து விழுந்தது. அவர்கள் உள்ளே பிரவேசித்து அந்த பட்டணத்தை தீக்கொளுத்தி போட்டார்கள், அழித்து என்று சொல்லி வாசிக்கிறோம். 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 21 முதல் 26 அங்கே 3 ஜாதிகளை யோசபாத்துக்கு விரோதமாக கூடி வந்து விட்டார்கள். அவர் ஆசாரியோடு ஆலோசனை பண்ணி, அதாவது துதிக்கிற கூட்டத்தை, ஆசாரிகளை எக்காலம் ஊதுகிறதும் சுதிக்கிறதும் பாடுகிற கூட்டத்தை, இது இந்த மிலிட்ரியில் புது அனுபவமாக இருக்குது. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ காலங்கள்லாம் அதாவது யுத்தம் என்றால் உடனே பீரங்கிட்டு சுடுறதும், அதாவது துப்பாக்கிட்டு சுடுறதும், வீசுறதும், இன்னும் பலவிதமான காரியங்கள் செய்கிறார்கள். ஆனால் அந்த காலத்தில் இராணுவ முறையை பாருங்கள். முதலாவது சுதிக்கிற கூட்டத்தை முதல்ல அனுப்பினார். வசனம் 20 யாராவது வாசிங்க. 2 நாளாகவும் 20-21 வாசிங்க. பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்கள்
அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். எப்படி எனில் அம்மோன் புத்திரரும் இப்போ 25 வாசிங்க. யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருள்களும் பிரேதங்களிலிருந்து உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு கூடாததா இருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். 3 நாள் கொள்ளையிட்டார்கள். அடுத்து பெராக்கா. அது அவ்வளவு மிகுதியாயிருந்தது. 4ஆம் நாளில் பெரக்காவிலே கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். சரி, இப்போ யுத்தத்திற்கு முன்னாலே ஸ்தோத்திரம் சொல்லி பாட்டு பாடி அந்த அணி அந்த பாடர் குறிப்பு முன்னால போயிட்டு சேனை பின்னால வந்தது. கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்து அந்த 3 ஜாதிகளையும் அதாவது முறியடித்தார். 3 ராஜாக்களுடைய படையை கர்த்தர் முறியடித்தார். இவர்கள் ஒன்றும் யுத்தமே செய்யவில்லை, தேவனை சுதிக்க தான் செஞ்சார்கள். அப்போது சுதிக்கிறதுனால் இவ்விதமான சம்பவங்கள் வேதா முழுவதிலையும் காணப்படுகிறது. நீங்கள் தேடி வாசித்துக் கொள்ளுங்கள். 6 துதிப்பதினால் ஆசீர்வாதம் மழை பெய்யும். அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வேதாந்தத்தை நான் அடிக்கடி படித்து கொண்டிருக்கும்போது ஆங்காங்கு மேகத்தை பற்றியும் மழையை பற்றியும் மேகத்தை பற்றியும் மழையும் பற்றியும் எழுதியிருக்கு. இது ஏன் ஆவியானவர் இதை எழுதியிருக்கிறார்? இது உலகத்தில் நடைபெறுகின்ற கொண்டிருக்கிற சம்பவம், இறைவன் இதை நடப்பிக்கிறார் என்று தெரியும். ஆனால் அதை ஏன் திரும்ப திரும்ப வேதாந்தத்தில் காணப்படுகிறது என்று சொல்லி அதை கவனமாக ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தேன். உபாகமம் 11, 13, 14 ஒரு சில வசனங்களை முதல்ல வாசிங்க. நீங்கள் உங்கள் தேவனாய் கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியும் பின்மாரியும் பெய்ய பண்ணி மிருக ஜீவன்களுக்காக உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன். நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்கிறார் தேவனுடைய பரிசுத்தம். யோபின் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 27, 28. அவர் நீர்த்துளிகளை அணுவை போல ஏற பண்ணுகிறார். அவைகள் மேகத்திலிருந்து மழையாய் சொரிகிறது. அதை மேகங்கள் பெய்து மனுஷர் மேல் மிகுதியாய் பொழிகிறது. மனுஷர் மேல் மிகுதியாய் பொழிகிறது. 37ஆம் அதிகாரம் 11. அவர் நீர்த்துளிகளை மேகத்தில் ஏற்றி மின்னலினால் மேகத்தை சிதற பண்ணுகிறார். சங்கீதம் 77, 17. மேகங்கள் ஜலங்களை பொழிந்தது, ஆகாய மண்டலங்கள் முழக்கமிட்டது, உம்முடைய அம்புகளும் தெரிப்புண்டு பறந்தது. சங்கீதம் 135. பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அந்த மனுஷர் எல்லாரும் ஏறக்குறைய 12 பேராய் இருந்தார்கள். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றிருந்தார்கள். அது யோவான் கொடுத்த ஸ்நானம். இப்படி புதிய ஏற்பாட்டின் சபை யுகம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கட்டளையின் பிரகாரம் பிதாகுமார் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களுக்காக ஜெபமணி கைகளை வைத்த பொழுது அவர்கள் பரிசுத்தாவின் நிரம்பி அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். 12 பேர்களாய் அவர் இருந்தார்கள். 12 பேர்கள் என்று எழுதியிருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த நாம அந்த சபைக்கு இப்போ அவர் தங்கியிருந்து கிட்டத்தட்ட 2.5 வருஷம் தங்கியிருந்து எபேசு சபையை ஸ்தாபிக்கிறார். அந்த சபைக்கு எழுதுகிறார், நீங்கள் விசுவாசிகள் ஆகும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அச்சாரத்தை பெற்றீர்கள், முத்திரை போடப்பட்டது, உங்களுக்கு பரிசுத்த ஆகிய முத்திரை நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறீர்களுக்கு அது அடையாளம் என்று சொல்கிறார். எபேசியர் 1, 13, 14. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். விசுவாசித்து ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியினுடைய கிரியை கண்டிப்பாக தேவை. ஆனால் அது அபிஷேகம் அல்ல. ஒரு அற்புத அடையாளம் அதிசயம் நடத்துகிறார்கள் என்றால் விசுவாசத்தினால நடத்த முடியும். எனக்கு அப்படிப்பட்ட அனுபவம் உண்டு. ஆனால் அது அபிஷேகம் அல்ல. அபிஷேகம் என்று சொல்லுகிறதை பெற்ற பின்பு வேறொரு நிலையை கண்டேன். வேதம் புதிதாக விளங்கிட்டு
வேறொரு விதமாக இந்த ஊழியம் செய்யப்பட்டது. கொஞ்ச காலத்துக்கு முன்பாக சபை எழுப்பப்பட்டது. தேவனுடைய பரிசுத்தராம அப்போது இப்போ வழியில் ஒருவன் இருக்கிறான், அவனை கூப்பிட்டு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறான் ஏற்றுக்கொள்ள. இந்த பாரு, நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள, இந்த வசனத்தின்படி நீ பரிசுத்தாவினால் முத்திரையிடப்பட்டிருக்க, அச்சாரப்பட்டிருக்க, அது அவனுக்கு செல்லுமா? விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தமிட்ட பரிசுத்தாவினால் அவர் ஸ்தாபித்த சபைக்கு, அவர் அபிஷேகம் நடவித்த சபைக்கு இந்த நிருபத்தை எழுதுகிறார். யாருக்கு எழுதுகிறாருங்கிறதை கவனிச்சா எபேசு சபை எழுப்பப்பட்டது அப்போஸ்தலருடைய 19ஆம் அதிகாரம். தேவனுடைய பரிசுத்தராம் சோத்திரம் உண்டாவதாக. ஏற்கனவே அவர் அதான் மிலத்திலிருந்து எபேசில் உள்ள மூப்பர்கள் வரவழைத்து அவர்களை நோக்கி சம்பாசிக்கிறார். என்றால் தான் எடுத்துக்கொள்ளப்படுவோம், தனக்கு முடிவு வரப்போகிறது என்று அவர் அறிந்திருந்தார். வாசித்து பாருங்கள், அப்போஸ்தலருடைய 20ஆம் அதிகாரம் வசனம் 17 முதல். மிலேத்துவிலிருந்து அவன் எபேசுவுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பரை வரவழைத்தான். போதும், சபை மூப்பர்களை வரவழைத்து அவர்களோடு தான் சம்பாசம் பண்ணுகிற வசனம் 24-25. ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். இதோ நான் உங்களுக்குள்ளே சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினதை கேட்டவர்களாகி நீங்கள் எல்லாரும் இனி என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். தேவனுடைய ஆலோசனை ஒன்றை நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடினாலே எல்லாருடைய இரத்தப்படைக்கும் நீங்கி நான் சுத்தமாக இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இது எபேசு ஊழியர்களோடு அப்போஸ்தலன் பேசுகிற காரியமாகும். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர்கள் இயேசு ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருந்தால் பரிசுத்தாவி பெற்றிருந்தால் தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் மறைக்காமல் தேவனுடைய ரகசியங்களை எல்லாவற்றையும் அறிவித்தபடினால் உங்களுடைய இரத்தப்படிக்கு நான் நீங்கி சுத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார். அதாவது வேதத்தை வழங்கி விடுவதில் கிறிஸ்தவர்களில் பெரிய குழப்பம் இருக்கிறது. வேதமல்ல, முதல்ல சபை முன்னாலே வந்தது. சபையின் அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள், அவர்கள் தான் வேதமாக இருந்தார்கள். வேதம் அப்பொழுது எழுதப்படவில்லை. ஆதி சபைக்கு வேதம் இல்லை. வேதம் என்று இங்கே புதிய ஏற்பாடு எழுதியிருக்கலாம், பழைய ஏற்பாட்டை ஆக்கும், புதிய ஏற்பாட்டை இல்லை. வேத வாக்கியங்களாம் தேவனால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேர்ந்தவனாக எந்த நற்கரியும் செய்ய தகுதியுடைய உபதேசம் செய்ததும் கடிந்து விடுதலுக்கும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம் இல்லை.